பட்ஜெட்னு கேட்டாலே உங்களுக்கு என்ன தோணும்? அவ்வளவு செலவு பண்ணக்கூடாது, பிடிச்சத வாங்கக்கூடாது, வாழ்க்கையை ரசிக்க முடியாது, இப்படி நினைக்கிறீங்களா? உண்மையில பட்ஜெட்னா கஞ்சத்தனம் இல்லைங்க. அது உங்க பணத்துக்கு ஒரு பாதை. அதைத்தான் இன்னைக்கு ரொம்ப எளிமையா பார்க்க போறோம். வணக்கம். இது பணமும் பாதையும். பணத்தை நல்லபடியா நிர்வகிக்க பெரிய அறிவு தேவையில்லை. சரியான பழக்கவழக்கங்கள் போதும். சேமிப்பு, பாதுகாப்பு, கடன், முதலீடு எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையோட சேர்த்து எளிமையா புரிஞ்சுக்க வாங்க தொடர்ந்து பேசுவோம். நம்ம கதையில இருக்கிற கவினும் பட்ஜெட் போட்டா வாழ்க்கை கடினமாயிடும்னு தான் நினைச்சாரு. வெளியில சாப்பிட முடியாது, ஷாப்பிங் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் கணக்கு பார்க்கணும். ஆனா பட்ஜெட் உங்க வாழ்க்கையை சுருக்கிறது இல்லை. உங்களுக்கு எது முக்கியமோ அதுக்கு முன்னுரிமை கொடுக்க உதவுது. அதுதான் வித்தியாசம். பட்ஜெட்னா பணம் எங்க போகணும்னு நீங்களே முன்கூட்டியே முடிவு பண்றது. அப்புறம் மாச கடைசியில எங்க போச்சுன்னு கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா ஒவ்வொரு ரூபாயும் எந்த வேலைக்காக இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதுதான் பட்ஜெட். பிளான் இல்லாம இருந்தா பணம் வந்த வேகத்துல செலவும் நடக்கும். தேவையான செலவுக்கும் தேவையில்லாத செலவுக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடும். அப்புறம் மாச கடைசியில பேலன்ஸ் ஜீரோ. அதே கதை அடுத்த மாசமும். இதுக்கு எளிய தீர்வு ஒன்று இருக்கு. அதுதான் 50-30-20 ரூல். இந்த 3 எண்கள் 50% தேவைகளுக்கு, 30% ஆசைகளுக்கு, 20% உங்க எதிர்காலத்துக்கு. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் பகுதி தேவைகள். வாடகை, வீட்டு செலவு, மளிகை, போக்குவரத்து, பில்ஸ், இஎம்ஐ இதெல்லாம் இல்லாம வாழ்க்கை இயங்காது. அதனால முதல்ல இதுக்கு பணம் ஒதுக்கணும். அடுத்தது ஆசைகள். இந்த பகுதி ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்க்கை வெறும் பில்ஸ் கட்டுறதுக்காக மட்டும் இல்லை. வெளியில சாப்பிடலாம், சினிமா போகலாம், ஷாப்பிங் பண்ணலாம், பிடிச்ச ஹாபிக்கு செலவு பண்ணலாம். இதெல்லாம் தவறே இல்லை. ஆனா அதுக்கான எல்லை மட்டும் இருக்கணும். அதைத்தான் இந்த 30% பார்த்துக்கும். இப்போ மிக முக்கியமான பகுதி சேமிப்பு. பல பேர் மாச கடைசியில மிச்சம் இருந்தா சேமிக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா பொதுவா எதுவும் மிச்சம் இருக்காது. அதனால சம்பளம் வந்த உடனே முதல்ல உங்களுக்கான பணத்தை தனியா எடுத்து வைங்க. எமர்ஜென்சி ஃபண்டா இருக்கலாம், ஆர்டியா இருக்கலாம், ஆட்டோ டிரான்ஸ்ஃபரா இருக்கலாம், கடன் அடைக்கிறதா கூட இருக்கலாம். முக்கியமான விஷயம் அதை முதல்ல செய்யணும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. சம்பளம் 35,000 ரூபாய், தேவைகள் 17,500 ரூபாய், ஆசைகள் 10,500 ரூபாய், சேமிப்பு 7,000 ரூபாய். இந்த எண்களை அப்படியே பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஆனா பிரிச்சு வைக்கிற பழக்கம் மட்டும் இருக்கணும். கவினோட வாழ்க்கையில சம்பளம் மாறல. ஆனா பணம் பயன்படுத்துற முறை மாறிடுச்சு. முன்னாடி மாச கடைசியில ஒன்றும் மிஞ்சாது. இப்போ ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு வேலை இருக்கு. ஆசைக்கும் இடம் இருக்கு, சேமிப்பும் நடக்குது. இப்போ பணம் கவினை வழி நடத்தல, கவின் தான் பணத்தை வழி நடத்துறாரு. இன்னொரு முக்கியமான விடயம் 50-30-20 ரூல். இது கட்டாய விதி கிடையாது. ஒரு தொடக்க வழிகாட்டி தான். உங்க வீட்டு செலவு அதிகமா இருக்கலாம், அல்லது நீங்க இன்னும் அதிகமா சேமிக்க முடியும். பரவாயில்ல, விழுக்காடு மாறலாம். ஆனா தேவை, ஆசை, சேமிப்பு இந்த 3 பகுதிகளும் இருக்கணும். பட்ஜெட் போடுறவங்க பொதுவா 3 தவறு பண்ணுவாங்க. முதல்ல ரொம்ப கடினமா வச்சுக்குவாங்க, எதையும் அனுபவிக்க கூடாதுன்னு. அது நீண்ட நாள் நீடிக்காது. ரெண்டாவது, பட்ஜெட் போட்டுட்டு ட்ராக் பண்ண மாட்டாங்க. மூணாவது, ஒரு மாசம் மட்டும் முயற்சி பண்ணிட்டு அதோட விட்டுருவாங்க. நீண்ட நாள் தொடர்ந்து செய்யறது தான் வெற்றிக்கான ரகசியம். அதனால இன்னைக்கே தொடங்குங்க. 3 ஸ்டெப்பு. 1, உங்க மாச வருமானத்தை எழுதுங்க. 2, அதை 3 பகுதிகளா பிரிங்க. 3, சேமிப்பை ஆட்டோ டிரான்ஸ்ஃபரா செட் பண்ணுங்க. அவ்வளவுதான், உங்க புதிய பழக்கம் தொடங்கியாச்சு. இன்னைக்கு ஒரு விடயம் மட்டும் ஞாபகம் வைங்க. பட்ஜெட் கட்டுப்பாடு அல்ல, அது விடுதலை. பணம் எங்க போகணும்னு நீங்க முடிவு பண்ற விடுதலை. ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு நோக்கம் கொடுங்க. அப்போ பணம் உங்களை வழிநடத்தாது, நீங்க தான் பணத்தை வழிநடத்துவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல முதல் சம்பளம் வந்த உடனே பல பேர் செய்யற ஒரு முக்கியமான தவறை பற்றி பார்க்கலாம். நன்றி. இது பணமும் பாதையும். உங்க பணம் உங்க பாதை.